Taste the Daily. எப்போது தேர்தல் வரும், எப்போது திமுகவை வீட்டிற்கு அனுப்பலாம் என மக்கள் காத்திருப்பதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மறைந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மகனும் அதிமுக மருத்துவமனை திருப்பூர் மாவட்ட செயலாளருமான பூமிஸ் குணசேகரன் ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். என்னுடைய நோக்கம், என்னுடைய குறி திமுகவை வீழ்த்த வேண்டும், எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். மக்கள் தேர்தல் எப்போது வரும், இன்னும் 4 மாதம் பொறுக்க வேண்டுமா, உடனே வராதா என்று தவம் இருக்கிறார்கள். அப்படி தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பாக பொதுச் செயலாளர் உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் குணமங்கலத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நவநீத கிருஷ்ணன், ஒன்றிய மகளிரணி செயலாளர் பழனியம்மாள், கிளை கழக செயலாளர் கலியுக வரதன் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமை தாங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் பிரசுரத்தை வழங்கியும் திமுகவின் 4.5 ஆண்டுகால அலங்கோலத்தினையும் எடுத்து கூறி பரப்புரை மேற்கொண்டனர். அதிமுகவின் சாதனைகளையும் விடியாத திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் அதிமுக திண்ணை பிரச்சாரம் சென்னை அடையாறில் நடைபெற்றது. அம்மா பேரவை சார்பாக 44வது வாரமாக இந்திரா நகரில் எழுச்சியோடு நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் வேளச்சேரி MK அசோக் தலைமை வகித்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் C முருகன் முன்னிலை வகித்தார். அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் M முத்துக்குமரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். பகுதி கழக செயலாளர் அடையாறு G கண்ணன், 173வது மத்திய வட்ட செயலாளர் PS குமார் உள்பட பலர் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 98வது மேற்கு வட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் BS பாபு பங்கேற்ற இப்பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை மணலி மண்டல குழு கூட்டத்தில் தனது வார்டு பகுதியில் அங்கன்வாடி மையத்தை சூழ்ந்த மழைநீர் அகற்றப்படாததை வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டினார். மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதர், அங்கன்வாடி மையத்தை சூழ்ந்த மழை வெள்ளம் இதுவரை அகற்றப்படவில்லை எனவும் சேதமடைந்த நிலையில் மின்மாற்றிகள் உள்ளதாகவும் வீடியோவுடன் எடுத்துரைத்தார். மேலும் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளின் குறைகளை சுட்டிக்காட்டிய போது அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியிருந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி ஊராட்சியில் அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் ஏற்பாட்டில் இப்பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாநில மருத்துவரணி இணை செயலாளர் அசோகன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.